பாருங்கள் அந்த வாய்ப்பனுக்கு கரைச்ச அதே மாதான் கோதுமை ஒரு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் வாழைப்பழம் 3 போட்டிருக்குறேன். அதுக்கு பிறகு வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இதை எதுக்கு காட்டுறேன்னு சொன்னால் அது வந்து நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணினேன். இங்கே பாருங்கள், இந்த குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே ஊற்றி எடுக்கிறேன். அவ்வளவு நல்லா வருது சாஃப்டாக. எண்ணெயும் அப்போ குறைவாக தான் எங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதை காட்டுறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. சரிதா? சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. சூடாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.